கர்த்தருடைய நியாயத்திற்கு இருக்குல்ல, அது என்னென்ன வரிசையிலே நடக்கிறது, அதுக்கு பிறகு வருகிற ஒவ்வொரு எக்காலத்திலும் வருகிற பயங்கரங்கள் எல்லாம் தேவனால் வரவிடப்படுகிற பயங்கரங்கள், பூமியில நடக்கிற பயங்கரங்கள் தான் பட்டியல் போட்டு காட்டப்படுகிறது. யார் அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்க முடியும் சொல்றாங்கல்ல, அந்த கோபத்தை 7 பிரிவாக பிரித்து ஒவ்வொரு எக்காலங்கள் ஊதும் போதும் கர்த்தருடைய கோபாக்கினை எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்பதை சொல்லுவதுதான். காலங்களுடைய ரகசியம் மிக பெரியது. அதை இனி வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆழமா பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சென்ற முறை நாம் சந்தித்து கொண்ட போது எக்காலங்கள் பற்றின செய்திகளை, விவரங்களை நம்ம வாசித்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரவேலர்களுடைய சமுதாய வாழ்க்கையிலையும் தேவாலயத்துக்கு அடுத்த வாழ்க்கையிலும் அவருடைய அன்றாட நடைமுறைகளிலும் எக்காலத்திற்கு ஒரு பிரதானமான இடம் இருந்தது. அவருடைய சமுதாய வாழ்க்கையிலேருந்து எக்காலத்தை பிரிக்கவும் முடியாது. நீங்கள் இப்போ வரைக்கும் அப்படித்தான். இப்போ நீங்கள் எருசலேமில் போய் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே எக்காலம் ஊதுகிற சப்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அப்போ அந்த எக்காலம் என்பது அவருடைய வாழ்க்கையில் ஒன்றித்து விட்ட ஒரு காரியம். காரணம் என்னென்னா, கர்த்தர் தான் இந்த எக்காலங்களை பற்றின, அவர்கள் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றின காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். சில காரியங்களை கட்டளைகளாக கூட கொடுத்திருந்தார். சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வாசித்த போது பாருங்கள், இது இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்த நித்திய பிரமாணமாக இருக்கிறது என்ற வார்த்தையும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எக்காலம் என்பது அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், 7 எக்காலங்கள் 7 எக்காலங்கள் ஊதப்படுவதற்கு இப்போது தேவதூதர்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தாங்க. அதான் 8வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியம். அப்போ இதில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வந்து எக்காலம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தத்தினாலே பூமி நிறையும் என்று அங்கே கட்டளிட்டு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 6வது முத்திரைக்கும் 7 எக்காலங்களுக்கும் சம்பந்தம் இருப்பதாக நான் உங்களுக்கு சொன்னேன். 6வது முத்திரையிலிருந்து தான் தேவனுடைய நியாய தீர்ப்பும் கோபாக்கினைகளும் ஆரம்பிக்கிறது. அந்த கோபாக்கினை, ஒவ்வொரு கோபாக்கினை அந்த 6வது முத்திரையில் நடத்தப்படுகிற சம்பவங்கள் தான் அப்புறம் தொடர்ந்து வருது. அவைகள் ஒவ்வொன்றும் நடத்தப்படும் போது ஒரு எக்கால துனி அதனுடைய ஆரம்பத்திலிருந்து அது செய்யப்படுகிறது. இதை ஏன் எக்கால துனியோட கூட சம்மந்தப்படுத்தி சொல்லணும்? முதல் காரியம் பாருங்கள், ஒரு முத்திரையோடு சம்மந்தப்படுத்தி இருந்தாங்க. இப்போ அடுத்து நடக்க போகிற காரியத்தை எக்காலங்களோட சம்மந்தப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இனி வரக்கூடிய தேவனுடைய நியாய தீர்ப்பை, நியாய தீர்ப்பின் தண்டனைகளை தொடர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். அந்த ஒவ்வொரு காரியத்தையும் எக்கால சத்தங்களோட ஏன் மையப்படுத்தி இருக்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கர்த்தர் எக்கால சத்தத்தை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டு சொன்ன ஒரு வார்த்தையை, சில வசனங்களை நம்ம முதல்ல வாசிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரேலில் ஜனங்கள் எல்லாவற்றுக்கும் எக்காலத்தை பயன்படுத்தினார்கள். ஊதுகிற முறை வித்தியாசமானது. அப்போ எக்காலத்தை எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தினாங்க. ஆனால் கர்த்தர் தாமே எக்காலத்தை எப்படி பயன்படுத்தணும், எதற்கு பயன்படுத்தணும்னு அவர்களுக்கு முதல்ல ஒரு கட்டளையாக சொல்லியிருப்பார்ல, அந்த கட்டளையின் வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். இன்னொரு காரியம் பாருங்கள், இப்போ சமீப காலத்தில் கிறிஸ்தவ ஆலயங்களில் கூட எக்காலங்கள் வாசிக்கிற சப்தத்தை கேட்க முடியுது. நிறைய பேர் இஸ்ரேலுக்கு அடிக்கடி டூர் போகிறது, அங்கே நடக்கிற காரியங்களை பார்க்குறது, சோஃபார் எடுத்து ஊதுகிறதை கேட்குறது, எக்கால சத்தங்களை கேட்குறது, அதில் ஒன்று வாங்கிட்டு வர்றது, இங்கே ஊதுறது அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. எக்கால சத்தம் ஊதுறது பெருசு இல்லை. எக்கால சத்தம் எப்படி ஊதினால் என்ன அர்த்தம் என்று அதில் ஒரு காரியம் இருக்குது.
அதை நம்ம தெரிஞ்சிட்டு ஊதணும். சும்மா வெறும் சத்தத்தை எழுப்பினால் உடனே வந்து எக்கால சத்தம் என்ற அர்த்தம் அல்ல. கர்த்தர் சொன்ன சில காரியங்கள், எப்படி எக்காலத்தை ஊதணும், ஏன் ஊதணும் அப்படின்னு கர்த்தர் சொன்ன சில கட்டளைகளை குறித்த வாக்கியங்கள் எண்ணாம புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 1 சில வசனங்கள் வரைக்கும் காட்டப்பட்டிருக்கிறது. அது எடுத்துக்கங்க. எண்ணாம புஸ்தகம் 10வது அதிகாரம். இந்த எக்கால சத்தங்களுக்கும் இனி ஊதப்போகிற 7 எக்கால சத்தங்கள், 7 தூதர்கள் ஊதப்போகிற எக்கால சத்தங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதான் முக்கியம். எண்ணாகம புஸ்தகம் 10வது அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையத்தை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. இந்த பூரிகை என்ற வார்த்தை எக்காலம் ஊதுகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை குறிக்குது. அதுக்கு பூரிகை அப்படின்னு சொல்லலாம், இந்த தாரை என்று சொல்லலாம், எக்காலம் என்று சொல்லலாம், பல பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. சைஸ் வித்தியாசம் இருக்கும். இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 2 வெள்ளி பூரிகை. நான் ஏற்கனவே சொன்னேனே, எக்காலம் என்பது மிருகங்களுடைய கொம்பிலிருந்து மாத்திரம் இல்லை, உலோகத்திலும் செய்வாங்க. அந்த நாட்களில் இந்த பிராஸில் செய்வாங்க, வெள்ளியில் செஞ்சுருக்கிறாங்க. ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். சும்மா விட்டு விட்டாலாம் போடக்கூடாது. ஒரு எக்காலம் இவ்வளோ பெருசு நீளமாக வருதுன்னா அது ஒரே தகட்டை வளைச்சு அதை ஒரே மாதிரி செஞ்சுருக்கணும். ஆண்டவர் பாருங்கள், ஒரு காரியம் சொன்னால் ஏதோ ஒரு எக்காலத்தையெல்லாம் வச்சிட முடியாது. அது எப்படி செய்யணும்னு இருக்குது. ஊழியத்தில் கூட அப்படித்தான். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் உடனே அதை நம்ம உள்வாங்கி கொண்டு நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய டிசைன் படி செஞ்சிடக்கூடாது. டிசைனும் கர்த்தர் சொல்லணும். அப்போ இவர் கர்த்தர் சொல்கிறாரு, 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். இப்போ பாருங்கள், இப்போ தான் நல்லா கவனிக்கணும். அவைகளை ஊதும்போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் வர வேண்டும். நீங்கள் நின்று அங்கே ஊதுனோடனே ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய பாளையத்தில் கூடாரத்தில் இருப்பாங்கல்ல, இந்த எக்கால சத்தத்தை கேட்ட உடனே சபையார் எல்லாம் ஓங்கிட்ட வரணும். அடுத்து சொல்கிறார் பாருங்க, ஒற்றை மாத்திரம் ஊதினால், ஒற்றை சத்தமாக ஊதினா, ஒன்றை மாத்திரம் ஊதியும் போது இஸ்ரவேலில் 1000 பேருக்கு தலைவராகிய பிரபுக்கள் மாத்திரம் உன்னிடத்தில் வர வேண்டும். அதை ஒற்றை சத்தமாக ஊதணும். ஒற்றையாய் ஊதினால் 1000 பேருக்கு அதிபதியான பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி வரணும். நீங்கள் அவைகளை பெருந்துணியா நீங்கள் ஊதினால் கிழக்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவுது. பாருங்கள், சாதாரணமாக 2 ட்ரம்பட்டை சேர்த்து ஊதினா சபையார் வரணும். ஒரு ட்ரம்பட்டை மாத்திரம் வச்சு ஷார்ட்டாக ஊதினா பிரபுக்கள் வரணும். 3வது பெருந்துணியா, நீண்ட பெருந்துணியா எக்காலங்கள் ஊதப்படும் போது, கேட்கும்போது இடி விழுந்த மாதிரி இருக்கும். ஊதப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கிழக்கிலே இருக்கிற அந்த பாளையங்கள் பிரயாணப்பட கடவது. அவைகளை நீங்கள் 2ஆம் தரம் பெருந்துணியாய் முழங்கும்போது, 2வது தடவை முழங்கும்போது தெற்கே இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது. அவர்களை பிரயாணப்படுத்துவதற்காகவே பெருந்துணியாய் முழங்க வேண்டும். பெருந்துணியா முழங்கிட்டா கிளம்புன்னு அர்த்தம், பெறப்படு அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் பெறப்படுங்க, நீங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறீர்கள் என்பது அதனுடைய பொருள். முதல்ல தன்னிடத்தில் அழைக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு மாதிரி ஊதணும். 2 எக்காலத்தை சேர்த்து ஒரு ஷார்ட்டாக ஊதுனா சபையார் அந்த சத்தத்தை கேட்டு ஜனங்கள், விசுவாசிகள், இஸ்ரேல் ஜனங்கள் மோசே இடத்துல வருவாங்க. அதில் 2ல் 1 ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சத்தம் மாத்திரம் அதை ஒரு நீண்ட துணியாக அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவிலே பயன்படுத்தி ஒலிக்க செய்யும்போது பிரபுக்கள், அதில் இருக்க தலைவர் இருக்காங்க பாருங்கள், கோத்திர தலைவர்கள், கோத்திர முற்பிதாக்கள், அப்புறம் அவங்க இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள், லேவியின் தலைவர்கள், பாடகர் குழு தலைவர்கள், இப்படி தலைவர் இருப்பாங்க. 1000 பேருக்கு ஒரு தலைவர்கள் என்ற மேனிக்கு அவர்கள் அங்கே பிரித்து வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த தலைவர்கள் மாத்திரம் வரணும். இந்த நேரத்தில் விசுவாசி அவன்பாடு உள்ளே போயிடக்கூடாது. ஏதோ சத்தம் கேட்குது, எக்கால சத்தம் கேட்குதுன்னு போயிடக்கூடாது. இதுக்கு தான் சொல்கிறது, ஒரு எக்காலத்தை ஊதும்போது அது எக்காலத்தின் துணி மாத்திரமல்ல, அதில் ஒரு செய்தி இருக்கிறது என்பது பொருள், அதில் ஒரு அழைப்பு இருக்கிறது என்பது பொருள். அதனால் கையில் எக்காலம் கிடச்சிச்சுங்கிறதுக்காக நம்ம வாட்டுக்கு கண்ட இடத்துல வாசிப்பது அல்ல.
நிறைய பேர் அப்படி தான். இன்றைக்கி நமக்கு எக்காலம் ஊதுவதே பெரிய காரியம். எக்காலத்தை வாயில் வச்சு நீங்கள் ஊதுனா சத்தம் வர்றது பெரிய காரியம். ஆனால் அப்படி வந்து ஏதோ நம்ம தெரிஞ்சால் சர்ச்சில் வந்து 7 தடவை ஊதுறோம், 4 தடவை ஊதுறோன்னு ஊதுறீங்க. நம்ம ஊதுவதில் ஒரு செய்தி இருக்கிறது, ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்போ ஊதலாமா வேண்டாமா என்பதை பற்றின விவாதத்துக்கு நான் வரலை. அவர்கள் அதை செய்வதற்கு ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணாங்க. அதை 2 சேர்த்து முழங்கினா ஒரு அர்த்தம், தனியாய் முழங்கினால் ஒரு அர்த்தம், பெருந்துணியாய் பெருசாக ஓன்னு நல்ல சவுண்டாக ஊதுனா அதுக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அவைகளை நீங்கள் 2ஆம் தரம் ஊதினால், முதல் தரம் ஊதும்போது ஒரு அர்த்தம், அது 2 தடவை ஊதிட்டீங்கன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம். சபையை கூட்டுகிறதுக்கு நீங்கள் ஊத வேண்டியதே அன்றி பெருந்துணியாய் அந்த சத்தம் இருக்கக்கூடாது. சபையை கூடி வர்றதுக்கு வேற மாதிரி ஊதணும். நீ பாட்டு பெருந்துணியாக ஊதிட்டீங்கன்னா கிளம்பிடுவான் அவன் பாட்டுக்கு, வர்றதுக்கு பதிலாக போயிடுவாங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? எக்கால சத்தத்தை லவுடராக பெருசாக வான்னு வந்து ஊதுனீங்கன்னா கிளம்பிடுவான். அதை ஷார்ட்டாக ஊதுனீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவில் ஊதுனீங்கன்னா அவர்கள் உங்களிடத்தில் வருவாங்க. 2க்கு வித்தியாசம் இருக்கா? அப்போ எக்காலம் கையில் இருக்கிறது, நான் ஊதுனா சத்தம் வரும் என்பதற்காக நீங்கள் அதை மாறி மாறி ஊதினா அதனுடைய அர்த்தம் மாறி போய்விடும். அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த எக்கால சத்தங்கள் அதற்கு ஏற்ற விதத்திலே ஊதப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் பூரிகைகளை ஊத கடவர்கள். உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க கடவுது. ஆரோனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் அவருடைய ஆசாரியர்கள், அவங்க தான் அந்த பூரிகைகளை ஊதணும். இது இன்னைக்கு நேற்று இல்லை, உங்கள் தலைமுறை முழுசுக்கும் இதுதான் உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க கடவுது. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்துணியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். அடுத்து 10வது வசனம், உங்கள் மகிழ்ச்சியின் நாட்களிலும் உங்கள் பண்டிகை நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளிலும் சமாதான பலிகளிலும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபக குறியாக இருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். இதைத்தான் நம்ம வந்து 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது, எக்காலம் ஊதுகிறவன் அர்த்தம் விளங்கத்தக்கதாக ஊதணும்னு ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் ஊதுகிற அர்த்தம் இன்னதென்று விளங்காவிட்டால் அதை கேட்கிறவன் எப்படி அதை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவான் அப்படின்னு பவுல் கேட்குறாரு. அப்போ சத்தம் மாத்திரம் முக்கியம் இல்லை, சத்தத்தில் ஒரு செய்தி இருக்கிறது, சத்தத்தில் ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவு தான் அந்த செய்தியை ஜனங்களுக்குள்ளே பெருவாரியாக பகிர்கிறது. அதை கேட்ட உடனே அவர்கள் அதை வந்து விளங்கி கொள்வார்கள். அதான் சொல்ல, வெறும் சத்தத்தினால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஒரு எக்கால சத்தம் வந்து ஒலித்தால் அது முறைப்படி ஒலிக்கணும். அப்படி ஒலிக்காவிட்டால் அவனுடைய அர்த்தத்தை கேட்டு அவர்கள் எப்படி அதில் புறப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது இங்கே எண்ணாகம புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் எக்காலம் ஊதுவதற்கு கர்த்தர் சொன்ன சில கட்டளைகள், சில சம்பவங்கள், எதற்கெல்லாம் ஊதணும்னு சொல்லியிருக்கிறாருங்கிறத ஒரு பட்டியல் போட்டு பார்ப்போம். அது வந்து இப்போ வந்து வரிசை கிரமமாக சொல்லலை, அது வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ எப்பப்பெல்லாம் எக்காலம் ஊதணும்னு. அதை நம்ம வந்து இனி அடுத்து வரிசை பண்ண போகிறோம். முதல்ல பாருங்களேன், சபையை கூட்டி சேர்ப்பதற்கு எக்காலம் ஊதணும். இப்போ நம்ம வாசித்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான், சபையை கூட்டி சேர்ப்பதற்கு எக்காலத்தை ஊதணும். பிரபுக்கள், அந்த தலைவர்கள், அவர்களை கூட்டி சேர்ப்பதற்கு எக்காலம் ஊதணும் 2. 3வது, சபை பிரயாணப்படுவதற்காக எக்காலம் ஊதணும். 4வது பாருங்க, ஜனங்கள் யுத்தம் செய்ய புறப்படும் போது எக்காலம் ஊதணும். 5வது காரியம், பண்டிகை காலத்தில் மகிழ்ச்சியின் நாட்களில் எக்காலம் ஊதணும். 6வது, மாத பிறப்பு. இது ஒரு புதிய பிரவேசத்தை குறிக்கிறது. ஒரு பழசுல இருந்து புதுசுக்குள்ளே நுழைகிறோம், புதிய பிரவேசம். இந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க. மாத பிறப்பு என்பது புதிய பிரவேசத்தை குறிக்கிறது, அதுக்கு எக்காலம் ஊதணும். 7வது, அது இதில் சொல்லப்படலை, ராஜாவினுடைய முடிசூட்டப்படுவது, பட்டாபிஷேகம், ஒரு தேசத்தை சுதந்திரித்து கொண்டோம் என்பதற்காக எக்காலத்தை ஊத வேண்டும்.
இந்த 7 தான் பிரதானமாய் கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்கள். இது எக்காலம். இந்த எக்காலத்தை ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த எக்காலம் தேவ ஜனங்கள் எக்கால சத்தத்தை கேட்டு மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுறாங்கல்ல, அதுக்கும் இந்த எக்கால சத்தங்கள் சொல்லுகிற செய்திக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அப்போ அதுக்கு முன்னால், அதை பார்க்க போகிறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த 7 எக்கால சத்தம் இருக்குது பாருங்கள், இந்த 7 எக்கால சத்தமும் அங்கே ஒலிக்கப்படுகிறதை வரிசைப்படுத்த போகிறோம். முதல்ல சொல்லியிருக்காங்க எந்தெந்த சந்தர்ப்பத்தில் ஊதணுன்னு. அந்த சந்தர்ப்பங்களை வரிசைப்படுத்தும் போது நம்ம இந்த எக்கால துணிகளை ஒரு வருஷ கிரமமாக ஆக்கிடலாம். அப்போ முதல் வரிசையில் என்ன வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர்கள், தீர்க்கர்கள், தலைவர்கள், இவங்களை கூட்டி சேர்ப்பதற்காக ஊதப்படுகிற எக்காலம் நம்பர் 1. 2வது சபையானது கூட்டி சேர்க்கப்படுவதற்கு 2வது எக்காலம். 3வது எக்காலம் சபையானது பிரயாணம் பண்ணுவதற்கு உண்டான எக்காலம் 3. 4வது எக்காலம் மாத பிறப்பு, புதிய காரியத்தில் நுழைதல் போன்றவைகளுக்கு இதுக்கு கொடுக்கப்படுறது. 5வது காரியம்தான் மகிழ்ச்சி, அப்புறம் பண்டிகை. நான் முதல்ல சொன்னது வேறு வரிசையில் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வருஷப்படுத்தி சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல தலைவர்கள், ஊழியர்கள், தீர்க்கர்கள் கூட்டி சேர்க்கப்படுவதற்கு 1, சபையார் கூட்டி சேர்க்கப்படுவதற்கு 2, 3வது சபை பயணம் செய்வதற்கு 3, 4வது புதிய காரியத்துக்குள்ளே நுழைவது அல்லது மாத பிறப்பிலே ஊதப்படுகிற எக்காலம், 5வது மகிழ்ச்சி, பண்டிகை, 6வது யுத்தம் செய்வதற்கானது, 7வது ராஜாவினுடைய ஜெயம், பட்டாபிஷேகம். அந்த வருஷம் எழுதிட்டீங்களா அல்லது மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொரு காரியமாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்காலங்கள் ஊதப்படுகிறது. இந்த எக்காலம் ஊதப்படுவது, அது ஊதப்படும் போது நமக்கு கீழே பூமியில் நடக்கிற காரியங்கள் பற்றின விவரங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. இரத்தம் கலந்த மழை விழுந்தது, கல் மழை விழுந்ததுன்னு. இந்த இரத்தம் கலந்த மழை விழுகிறதுக்காக எக்காலம் ஊதுனாங்களா அல்லது வேறு பர்பஸுக்கு எக்காலம் ஊதுனாங்களா? 7 தூதர்கள் அங்கே எக்காலம் ஊதிருந்தாங்க. 7 தூதர்கள் எக்காலம் ஊதும்போது பூமியில் ஒரு காரியம் நடைபெற்றது. அந்த பூமியில் காரியத்தை நடத்துறதுக்கு முன்னால் சிக்னல் கொடுக்கறதுக்காக எக்காலம் ஊதுனாங்களா அல்லது வேறு ஏதாவது காரியத்துக்கு எக்காலம் ஊத அவர்கள் எக்காலம் ஊதுகிற நேரத்தில் இந்த சம்பவங்கள் நடந்ததா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்குள்ளே வருகிறது. இதை 2ஐயும் சேர்த்து நம்ம பார்க்கணும். ஒரே எக்கால சத்தம், அந்த எக்கால சத்தம் ஊதும்போது பரலோகத்திலே ஒரு சம்பவமும் பூமியிலே ஒரு சம்பவமும் நடக்கும். இந்த எக்கால சத்தம் 2க்கும் சிக்னல் கொடுக்கும். எக்கால சத்தம் ஊதும்போது, முதல் எக்காலம் ஊதும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வானத்துக்கு மேலே, பூமிக்கு மேலே, 2க்கு நடுவில் இந்த எக்கால சத்தம். இந்த எக்கால சத்தம் முழங்கும்போது வானத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். எக்கால சத்தம் முழங்கும்போது பூமியில் ஒரு சம்பவம் நடக்கும். 2ம் ஒரே நேரத்தில் நடக்கும். அப்போ 2க்குமே இவர்கள் சிக்னல் கொடுக்கிறார்கள், அடையாளம் கொடுக்கிறார்கள் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ நான் பரலோகத்தில் என்னென்ன நடக்கும் அது சொல்லவா? முதல் எக்காலம் ஊதப்படும் போது என்ன செய்கிறாங்கன்னா, தேவனுடைய சபையின் தலைவர்கள் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். அந்த எக்கால சத்தம் ஊதுது. வானத்தில் நெடுந்தோனியா எக்கால சத்தம் கேட்கும் பொழுது முதல்ல அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு, ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தருடைய ரகசிய வருகை வருகிறது. கர்த்தர் மத்திய வானத்திலே நிற்கிறார். நின்ன போது ஒரு எக்கால சத்தம் ஊதப்படுகிறது. அந்த எக்கால சத்தம் ஊதும்போது முதல்ல யார் கூட்டி சேர்க்கப்படுறாங்க அப்படின்னா உயிர்த்தெழுதல் தான். நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோன்னா, அந்த எக்கால சத்தம் கேட்கும், பிரதான தூதருடைய எக்கால சத்தம் கேட்கும். அப்பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிருள்ளவர்களாகிய நாமும் அவரை எதிர்கொண்டு போக புறப்படுவோம் சொல்லியிருக்கு. இன்னொரு வசனம் சொல்லுது, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அப்போ முதல் எக்கால சத்தம் கேட்கும்போது அந்த வரிசையின்படி யார் முதல்ல எழுப்பப்படுவார்கள், யார் முதல்ல ஏறி போவார்கள் என்றால், தேவனுடைய ஊழியக்காரர்கள், ஜனங்களை வழி நடத்தினவர்கள், அந்த தலைவர்கள். பாருங்கள், அங்கே இஸ்ரேலில் எப்படி வச்சுருந்தாங்க, அது மாதிரி தீர்க்கதரிசிகள், ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள், சபை நடத்தின தலைவர்கள், ரட்சிப்புக்குள்ளே திரளான ஜனங்களை நடத்தின தலைவர்கள், அவங்க தான் முதல் சத்தம் கேட்ட உடனே கூட்டி சேர்க்கப்படுவாங்க. எங்கே? பூமியினுடைய 4 திசைகளில் இருந்தும், மரித்து போய் மண்ணுக்குள்ளே இருக்கிறவங்க நடுவில் இருந்தும்,
அவங்களெல்லாம் முதல் எக்கால சத்தத்தில் அவங்களெல்லாம் போவாங்க மேலே, வானத்தில் கூட்டி சேர்க்கப்படுவாங்க. ரெண்டாவது சத்தத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டாவது ஒரு சத்தம் உண்டாகும். அங்கே வசனத்தில் போட்டிருக்கல, 2 துனியா நம்ம சேர்த்து ஊதும்போது சபையார் புறப்பட வேண்டும். ஒற்றை எக்காலம் ஒற்றை சத்தமாக ஊதும்போது ஆசாரியர்கள் புறப்பட வேண்டும். அப்போ இங்கே அந்த வரிசை எப்படி பயன்படுத்தப்படும்னா, முதல்ல ஒரு எக்காலம் ஒலிக்கும், அப்பொழுது ஆசாரியர்கள், பிரபுக்கள், லேவியர்கள், ஊழியர்கள், தீர்க்கர்கள் முதலாவது வரிசையில் உயிர்ப்பிக்கப்பட்டு வானத்தின் 4 மூலைகளிலிருந்தும் கூட்டி சேர்க்கப்பட்டு மத்திய வானத்தில் கொண்டு நிறுத்தப்படுவாங்க. அடுத்து ரெண்டாவது எக்காலம் 2 முறை ஊதப்படும். அப்படி ஊதப்படும் போது தேவன் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் அல்லது விசுவாசிகள், சபையார் எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுவாங்க. ரெண்டாவது எக்காலத்தில் எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுறாங்க. மூணாவது எக்காலம் பாருங்களேன், பெருந்தொனியாய் ஒரு எக்காலம். முதல்ல சிங்கிள், அடுத்து டபுள், மூணாவது எல்லா எக்காலங்களும் சேர்ந்து பெருந்தொனி ஓன்னு ஒரே நேரத்தில் இடி முழக்கம் மாதிரி. அது கேட்டால் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும், புறப்பட வேண்டும் பயணம். இப்போ பாருங்கள், ஜனங்கள் பூமியின் 4 திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்க்கப்படுறாங்க. அது 2 பிரிவாக வருது. முதல்ல ஊழியர்கள், மத்திய வானத்தில் இயேசு நிற்கிறார். முதல்ல ஊழியர்கள், கர்த்தருக்கு சேவை செய்தவர்கள், ஜனங்களை வழிநடத்துகிறவர்கள், சபை தலைவர்கள், கர்த்தருக்குள்ள மரித்த சபை தலைவர்கள் எல்லாரும் உயிரோடு இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் முதல்ல கூட்டி சேர்க்கப்படுறாங்க. 2 முறை எக்காலம் ஊதுகிறது ரெண்டாவது எக்காலம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தருக்குள் மரித்த தேவ ஜனங்கள் அவங்க எல்லாம் கூட்டி சேர்க்கப்பட்டு அங்கே வந்துடுறாங்க. மூணாவது எக்காலம் ஒலித்த உடனே இதுக்கு எவ்வளவு காலம், இடைப்பட்ட காலம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது வரைக்கும் மத்திய வானத்தில் தான் இருக்கிறாங்க. இயேசு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். தூதர்கள் 4 பக்கம் இருந்து ஜனங்களை கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூடி அங்கே ஒட்டு மொத்தமாக வந்த பிறகு மூணாவது எக்காலம் ஒலிக்கிறது. மூணாவது எக்காலம் ஒலிச்சா பிரயாணப்பட வேண்டும். எங்கே பிரயாணப்படுறாங்க? மத்திய வானத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அவர்கள் பரலோகத்துக்குள்ளே பிரயாணப்பட போகிறாங்க. இதெல்லாம் நமக்கு அடுத்தடுத்த சீன் அப்படி சொன்னதுனால நம்ம நினைக்கிறோம் அப்படியே அடுத்தடுத்து உடனே நடந்துரும் அப்படின்னு. இவர்கள் முதல்ல எழுந்திருத்து ஒரு குரூப் போவாங்க. அடுத்து ரெண்டாவது எக்காலம் ஒலிக்கும். அதுக்கு இடைப்பட்ட கொஞ்சம் காலம் இருக்குது. அது வரைக்கும் மத்திய வானத்தில் தான் சந்தோஷம் கொண்டாடி கொண்டிருப்பாங்க. ரெண்டாவது எக்கால சத்தம் கேட்கும். அப்போது சபையார் கூட்டுவாங்க. மூணாவது எக்கால சத்தம் கேட்கும். அப்பொழுது சபை பரலோகத்துக்குள்ளே கடந்து போய்விடும். நாலாவது எக்கால சத்தம் கேட்கும்போது பாருங்களேன், நாலாவது எக்கால சத்தம் வானத்தில் கேட்குற எக்கால சத்தத்தில் நாலாவது எக்கால சத்தம் மாத பிறப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பழைய காரியத்திலேருந்து புதிய காரியத்துக்கு இப்போ பரலோகத்துக்குள்ளே போயிட்டோம். பரலோகத்துக்குள்ளே போன உடனே இப்போ நம்ம புதுப்பிக்கப்பட்டு புதிய வஸ்திரம் தரிக்கப்பட்டார்கள். வெளிப்படுத்த விசேஷம் 9வது அதிகாரத்தில் படித்து பாருங்கள். பரலோகத்துக்குள்ளே போன உடனே நம்ம எல்லாருடைய வஸ்திரங்களும் நீக்கப்பட்டு புதிய வஸ்திரம் தரிக்கப்பட்டார்கள். அதுதான் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்குள்ளே போகிறது. 5வது மகிழ்ச்சி பண்டிகை. இதான் அந்த வஸ்திரம் தரித்த உடனே ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம், அதுக்கு ஒரு எக்காலம். அதை பார்த்தீங்கன்னா உடனே அந்த எக்கால சத்தம் ஊதுனோடனே அங்கே சந்தோஷம். ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம், திருமணத்துக்கு போகிறதுக்கு முன்னால் தான் திருமண வஸ்திரம் தரிக்கிறார்கள். அதுதான் 4வது எக்காலத்தில் வந்தது. அதை வஸ்திரம் தரிக்கிறாங்க. 5வது வரும்போது அவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்திலே பங்கு பெறுகிறார்கள். மகிழ்ச்சி பண்டிகை. பண்டிகை முடித்த உடனே 6வது எக்காலம். 6வது எக்காலம் ஊதும்போது யுத்தத்துக்கு புறப்படுகிறார்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 9வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா இருக்கும். ஆட்டுக்குட்டியாருடைய திருமணம் முடித்த உடனே வெள்ளை குதிரையின் மேலே ஆண்டவர் ஏறுகிறார். அவரோடு கூட அவருடைய ஜனங்களும் அவருடைய ஊழியர்களும் பரிசுத்தவான்களும் தங்கள் குதிரைகளில் ஏறி யுத்தத்துக்கு புறப்பட போகிறாங்க. யுத்தத்துக்கு சண்டை போட்டாச்சு, ஜெயிச்சாச்சு. இப்போ பாருங்கள், 7வது எக்காலம் ராஜாவின் ஜெயம். ராஜா ஜெயிச்சிட்டாரு, பட்டாபிஷேகம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 11வது அதிகாரம் 15வது வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. பார்த்தீங்களா, பிரகடனப்படுத்தியாச்சு. இனி இந்த உலகம், இந்த பூமி கிறிஸ்துவுக்கு உரியது அப்படின்னு அதை அங்கீகாரம் பண்ணியாச்சு. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின.
அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் பண்ணுவார் என்னும் கம்பீர சப்தங்கள் வானத்திலே உண்டாயின. அப்போ 7வது எக்காலம் ஒலிக்கும் போது என்ன ஆகுது பாருங்களேன். ராஜா உலகத்தை பிடிச்சிடுறார். ராஜா உலகத்தின் மேலே அதிகாரியாக ராஜாவாக வந்து வீற்றிருக்கிறார். அதுதான் இந்த 7 சம்பவம் பரலோகத்தில் நடக்குது. பூமியில் நடக்கிறத பற்றி இனிமேல் நம்ம வந்து வேதத்தில் பார்க்க போகிறோம். 7 எக்கால வரிசைகள். 7 எக்கால வரிசைகளில் தேவ ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவது, இது 2 நிகழ்வுகளாக பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று, கர்த்தருக்கென்று காரியங்களை சாதித்தவர்கள், ஜனங்களை திரளாக சம்பாதித்தவர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், பிரபுக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கர்கள், சபை தலைவர்கள், இவங்கெல்லாம் கூட்டி சேர்க்கப்படுவாங்க. 2வது, சபையார் கூட்டி சேர்க்கப்படுவாங்க. 3வது, கூட்டி சேர்க்கப்பட்ட எல்லாரும் ஒருங்கிணைந்த பின்பு எக்காலம் ஒலிக்கும் போது அவர்கள் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. பிரயாணம் பண்ணுறதுக்காக எல்லாரும் அங்கே கடந்து போகிறாங்க. அடுத்து எல்லாரும் அங்கே போன பிறகு என்ன நடக்குது? மாத பிறப்பு உள்ளே வந்த உடனே பழையவை கழியப்பட்டு புதிய காரியங்களுக்குள்ளே இவர்கள் நுழைகிறாங்க. அதைத்தான் வஸ்திரம் என்று அடையாளமிடப்பட்டிருக்கிறது. சபைக்கு புதிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. மணவாட்டி புதிய வஸ்திரத்தால் அலங்கரிக்கப்பட்டாள். அந்த மணவாட்டி அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டினுடைய வஸ்திரம் என்பது பரிசுத்தவான்களின் நீதியே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சபை வந்து அலங்கரிக்கப்படுது, புதிய வஸ்திரம் கொடுக்கப்படுது, புதிய காரியத்துக்குள்ளே நுழையுது. நுழைஞ்ச உடனே கல்யாணம், மகிழ்ச்சி, அப்புறம் அந்த பண்டிகை போன்றவைகளுக்கு கொண்டாடப்படுகிற எக்கால சத்தம் முழங்குகிறது. அது முடித்த உடனே யுத்த சத்தம், யுத்தத்திற்கென்று எக்கால ஊதுது. அந்த சத்தம் ஊதின உடனே பண்டிகையில் இருக்கிறவங்க, சந்தோஷம் கொண்டாடுறவங்க, கல்யாண விருந்திலே செய்து முடித்தவர்கள் ஆயத்தமாக இந்த சத்தம் கேட்ட உடனே இராணுவ வீரர்கள் போல தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு கிறிஸ்து என்ற ராஜாவுக்கு பின்னால் அவர் வெள்ளை குதிரையில் ஏறி புறப்படுவாராம். வெளிப்படுத்த விசேஷம் 19வது அதிகாரத்தில் சொல்லுது. அவங்க அங்கே புறப்படுவாங்களாம். அப்படி புறப்படும் போது இவர்களும் பின்னாலே கடந்து போவாங்க. அப்போ யுத்தத்துக்கு புறப்படுறதுக்கு ஒரு எக்காலம். யுத்தம் முடிந்த உடனே 7வது எக்காலம். அதைத்தான் வேதம் சொல்லுது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதின போது ராஜ்யங்கள், உலகம் கர்த்தருடையவர்களாயின. இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக மாறிவிட்டது. அவர் அங்கே பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டார் அல்லது முடிசூட்டப்பட்டார். இதுதான் பரலோகத்தில் ஒலிக்கிற 7 எக்காலங்களின் தொனிகளுக்கான அர்த்தங்கள். இதைத்தான் எண்ணாகம புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்திலேயே எதற்கெல்லாம் எக்காலம் ஊத வேண்டும் என்ற கட்டளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் பின்னால் வந்த இஸ்ரவேலர்கள் அதை எல்லாவற்றுக்கும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரிஜினலாக கர்த்தர் கொடுத்த அந்த வரிசை, ஒரிஜினலாக கர்த்தர் கொடுத்த காரணங்கள் இதுதான். அதைத்தான் எண்ணாம புஸ்தகத்தில் கர்த்தரே மோசே இடத்துல நேரடியாக பேசி சொன்ன கட்டளைகளாக்கும் இவைகளை ஒழுங்குபடுத்தி வருஷப்படுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இனிமேல் தேவனுடைய ஜனங்களுக்கு நடக்க போகிற 7 காரியங்களை பற்றின வெளிப்பாடுகளை கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் ஒலிக்கப் போகிற 7 எக்கால சப்தங்கள் பூமியிலே நடக்க போகிற 7 பயங்கரங்களுக்கான ஆரம்பமாகவும் காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இதை பற்றி நம்ம பார்க்கணும். இப்போ இந்த எக்கால சத்தம் என்பது குறிப்பிட்ட ஒருவர் அல்ல, ஒரே ஆள் உட்கார்ந்துட்டு 7 சத்தத்தை ஒலிக்க பண்ணுவதல்ல. முதல் முறை ஒரு தடவை, அப்புறம் 2 தடவை, அப்புறம் பெருந்துணி ஊதுறது இல்லை. வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா 8வது அதிகாரத்தில் இந்த 7 சப்தங்களையும் எழுப்புவதற்கு 7 தூதர்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்றுதான் வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கஷ்டப்படாமல் நம்ம எடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரத்தை நீங்கள் திறந்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் நிறைய செய்திகள், இந்த எக்காலங்களை பற்றின காரியங்கள் அங்கே நமக்கு தெளிவுபட சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு எக்காலத்துக்கும் ஒரு அர்த்தம். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் அமைதல் உண்டாயிற்று. முத்திரை அது முடித்த பிறகு பாருங்க, பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டன. இது வந்து 2வது வசனம். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இந்த இடத்துல சொல்லப்பட வேண்டியதில்லை, அது வேற ஒரு இடத்துல சொல்லப்படலாம். ஆனால் இந்த இடத்துல சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தூதன் வர்றாரு, பலிபீடத்தினுடைய நெருப்பை எடுத்து பூமியின் மேலே போடுறாரு, பூமியின் மேலே இடிகள் உண்டாகிறது. அந்த சம்பவத்தை விட்டுட்டு இந்த 7 தூதர்களுடைய விஷயத்தை நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா 2வது வசனம் இங்கே இருக்கா, எங்கே வருது? 6வது வசனத்துக்கு வந்துடுது. நீங்கள் அதை கண்டினியூஸாக படிக்கணும்னு சொன்னால் 1வது வசனம், 2வது வசனம்,
2 முடிச்சோடனே 6வது வசனத்துக்கு வந்துடணும். இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த அந்த வரிசையில் அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது 1வது வசனம், பரலோகத்தின் ஏறக்குறை அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. இப்போ 6வது வசனம், அப்பொழுது 7 எக்காளங்களை உடைய 7 தூதர்கள் எக்காளம் ஊதுகிறதுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். இடையில ஒரு சம்பவம் இருக்குது, அது இதோட சம்பந்தப்படல, அதனால நம்ம அதை தனியாக பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே நம்ம இந்த எக்காளங்களை ஒன்றாக ஒரு சேர நம்ம அமைச்சு பார்த்தோம்னா 2வது வசனத்துக்கு பிறகு 6வது வசனத்துக்கு வந்துருங்க. அப்பொழுது 7 எக்காளங்களை உடைய 7 தூதர்கள் எக்காளங்களை ஊதுகிறதுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். இந்த எக்காலத்தை ஏனோ தானோ ஊதிட முடியாது. அந்த எக்காலத்தை ஊதுவதற்கு தேவ தூதர்களுக்கே ஒரு ஆயத்தம் தேவைப்பட்டது. அப்போ 7 தூதர்கள் எக்காலம் ஊதுவதற்கு என்று தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். யார் அந்த 7 தூதர்கள்? அந்த 7 தூதர்களும் வேற வேற தூதர்களா, அல்லது ஒரே தூதர் வரிசையில் இருக்கக்கூடிய 7 தூதர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் ஒரு 7 தூதர்களை பற்றின செய்தி, 7 தூதர்களை பற்றின காரியங்கள் நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுடைய பாரம்பரிய புத்தகங்கள் இருக்கிறது. இஸ்ரவேலில் இந்த வேதம் தாண்டி இன்னும் அவர்கள் பாரம்பரியமாக பயன்படுத்தின பல புத்தகங்கள் இருக்கிறது. அது அந்த இஸ்ரேல் தேசங்கள் சிதறி இருக்கிற இடங்கள்லையும் இதை பற்றின நிறைய தகவல்களும் செய்திகளும் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற வேதத்திலிருந்து பல காரியங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. சில காரியங்கள் இந்த கத்தோலிக்கர்களுடைய வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்க போகும்போது இஸ்ரவேலருடைய பாரம்பரியங்களிலும் வேதங்களிலும் 7 தூதர்களுடைய பெயர்கள் அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை இந்த 7 தூதர்களின் பிரதான தூதர்கள் இருப்பாங்கல்ல, அவர்கள் கையிலே இந்த எக்காளங்கள் கொடுத்து ஊத வைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. யார் இந்த தூதர்கள்? வாங்க அடுத்த வாரம் நம்ம சந்திக்கும் போது அடுத்த நிகழ்ச்சியில் இதை குறித்து நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.